அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஓரியோ ரோல் கேக் பண்ணலாம். இந்த ரோல் கேக் பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டவ் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் இந்த கேக் பண்ணிடலாம். நான் ஓரியோ பிஸ்கெட் 10 ரூபா பேக்கில் 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். 100 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பிஸ்கட் பாக்கெட்டை கட் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லா பேக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பாக்கெட்டுமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து க்ரீமை தனியாக பிஸ்கெட்டை தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பிஸ்கெட்லேயும் இருக்க க்ரீமை தனியாக எடுத்துடலாம். எல்லா பிஸ்கெட்டையும் க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக எடுத்தாச்சு. க்ரீம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்து எல்லா பிஸ்கெட்டையும் சேர்த்துக்கிறலாம். சீனி இதோடு சேர்த்துடலாம். மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கட் பவுடரில் சேர்த்துக்கிறலாம். மொத்தமாக ஊற்றினா ஜாஸ்தி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிசைஞ்சு எடுத்துடலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். பிசைஞ்சாச்சு. இது இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ க்ரீம் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் ரெடி பண்ண பிஸ்கட்டில் இருந்து எடுத்த க்ரீமே தான். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர், அப்படி இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். பிசைஞ்ச பிஸ்கட் பவுடரை பேப்பருக்கு நடுவில் வச்சுக்கிடலாம். இன்னொரு பக்கத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். சப்பாத்தி பலகை வச்சு பரத்தி எடுத்துடலாம்.
ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் பரத்திக்கிடலாம். பருத்தி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கிடலாம் ஓரத்தை. நாலு சைடும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். கார்னருக்கு போயிடாமல் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ணிடலாம். பிஞ்சிராமல் மெதுவாக பண்ணணும். இதே மாதிரி மெதுவாக பேப்பரோடு அழுத்தி எடுக்கணும். ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணதை கவரோடய அப்படியே ரோல் பண்ணி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஃப்ரிட்ஜருக்குள்ளே வைக்க தேவையில்லை. 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ரோல் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ கார்னரில் கட் பண்ண மாவையும் இதே மாதிரி வச்சு தேய்ச்சி ரோல் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதையும் பருத்தி எடுத்தாச்சு. இப்போ க்ரீம் தடவிடலாம். க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ரோல் பண்ணி எடுத்துடலாம். ரோல் பண்ணியாச்சு. கவரோட ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரியோ ரோல் கேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே எப்படி பிளாக் கலரும் ஒயிட் கலருமா எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுவா. அஸ்ஸலாமு அலைக்கும். இது எங்கள் அம்மா பண்ண ரோல் கேக்கு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. டேஸ்ட் சூப்பர். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது எங்கள் அம்மா பண்ண. எங்கள் அம்மா இது வந்து நீ பண்ணையில் நிற்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. எனக்கே எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.